முக்கிய செய்திகள். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் ஈரான் தரைமட்டமாக்கப்படும். டிரம்பின் எச்சரிக்கையால் மேற்காசியாவில் பதற்றம் அதிகரிப்பு. மணிப்பூரில் 5 பேர் பலியானதற்கு நீதி கேட்டு தீப்பந்தம் ஏந்தி பெண்கள் பேரணி. மீண்டும் கலவரம் பரவுவதால் ராணுவத்தினர் குவிப்பு. சங்கி படையை அனுமதித்தால் தமிழ்நாடு சர்வநாசமாகிவிடும் என எச்சரிக்கை. தோல்வி பயத்தால் மோடி எடப்பாடி கூட்டணி பொய்யுரை பரப்புவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் பிரதமரின் ஆணவம் அடங்கும். சமூக நீதியை நிலைநாட்டும் ஸ்டாலினை பார்த்து மோடி அஞ்சுவதாக கார்கே விமர்சனம். வணக்கம். வணக்கம். பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஈரான் மறுத்ததால் அந்நாட்டின் ஒவ்வொரு மின் உற்பத்தி மையமும் பாலமும் தகர்த்து தரைமட்டமாக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் வரும் புதன்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக அறிவித்த ஈரான் தங்கள் நாட்டு துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டதால் மீண்டும் மூடியது. மேலும் ஈராக்கிலிருந்து இந்தியா வந்த 2 எண்ணெய் கப்பல்கள் நேற்று முன்தினம் இரவு ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்ற போது தாக்கியது. இதையடுத்து அவை திரும்பி சென்றன. இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று இரவு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதையடுத்து அந்த நட்சத்திர விடுதி உள்ள பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரான் தரப்பில் இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை. அமெரிக்கா முன்மொழிந்த புதிய அம்சங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. நம்பகமான பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும் என்பதும் மீண்டும் மீண்டும் பிரச்சினை தொடராத வகையில் உத்தரவாதமான ஒப்பந்தம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுமே எங்கள் நோக்கம் என்று ஈரான் தூதுக்குழுவை சேர்ந்த முகமது பாகர் கலிஃபா தெரிவித்தார். இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க அமெரிக்க அதிபரின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப், டிரம்பின் ஆலோசகர் ஜாரெட் குஷ்னர் தலைமையிலான குழு இன்று மாலை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் செல்கிறது. இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ள டிரம்ப், பதற்றத்தை தணிப்பதே அமெரிக்காவின் முதன்மை இலக்கு என்று கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வெளிப்படையான மீறல் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், அமெரிக்கா வழங்கும் நியாயமான மற்றும் அறிவுபூர்வமான ஒப்பந்தத்தை ஏற்க ஈரான் மறுத்தால் அந்நாட்டின் ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையமும் பாலமும் தகர்த்து தரைமட்டமாக்கப்படும் என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையால் இன்றிரவு நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாவிட்டால் மீண்டும் போர் தொடங்கலாம் என்பதால் வளைகுடா நாடுகளில் படிப்படியாக போர் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மணிப்பூரில் 2 குழந்தைகள் உள்பட 5 பேர் பலியானதற்கு நீதி கேட்டு ஏராளமானோர் நடத்திய தீப்பந்த பேரணியால் அங்கு பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் மெய்தி மற்றும் குக்கி பழங்குடியினர் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தால் பெருமளவில் உயிர் சேதங்கள் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்பட்டன. ஓராண்டாக மோதல்கள் குறைந்துள்ள போதிலும் அவ்வப்போது தாக்குதல்கள் நடைபெறுவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் பிஷ்ணுபூரின் திரோங்லாபி கிராமத்தில் இம்மாத தொடக்கத்தில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து குக்கி இன மக்கள் ஆதிக்கம் செலுத்தும் யாவோலன் கிராமத்தின் வழியே சென்ற வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் நேற்று முன்தினம் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் காரில் சென்ற 2 பேர் பலியாகினர். வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. இதனால் மீண்டும் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரியும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நூற்றுக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி தீப்பந்தங்களை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். கொய்ரங்கே அவாங் அபுபன்பா மெய்ரா பைபி அமைப்பு நடத்திய இந்த தீப்பந்த பேரணியில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை அமல்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளில் தடையில்லாத போக்குவரத்து மற்றும் போதைப்பொருள் பயங்கரவாதத்தின் மீது ராணுவம் கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும் பெண்கள் முழக்கங்களை எழுப்பினர். நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கூட்டத்தை கலைத்ததால் இருதரப்பிலும் காயங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக நேற்றும் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்ட தீப்பந்த பேரணி நடைபெற்றுள்ளது. வன்முறையை தடுக்க தவறிய மத்திய படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற முழக்கத்துடன் நகர வீதிகளில் அவர்கள் சென்றனர். படுகொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் இன்னும் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை என போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர்.
தமிழ்நாட்டில் சங்கி படையை நுழைய அனுமதித்தால் மாநிலம் சர்வநாசமாகிவிடும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஓசூரில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் உரிமைகளை திமுகவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று நிரூபித்துவிட்டு உங்கள் முன்னால் கெத்தாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜகவிடம் குரல் கொடுக்க வக்கில்லாத திரு பழனிசாமி என்னை பார்த்து என்ன கேட்டிருக்கிறார்? நான் காரில் செல்லும் போது கிரிக்கெட் பார்த்தது தப்பாம். பழனிசாமி அவர்களே, காரில் செல்லும் போது கர்ச்சீஃப் வைத்து முகத்தை மூடிக்கொண்டு சென்றீர்களே, அதுதான் கேவலம். ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா என்றும் அவர் கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்ப்பது தவறில்லை. முதலமைச்சராக இருந்து கொண்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவிகளை சுட்டுக் கொன்றதையே டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என வெட்கமே இல்லாமல் சிரித்துக் கொண்டே சொன்னீர்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம் என்று எதிர்க்கட்சி தலைவரை விமர்சித்த திரு ஸ்டாலின், தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதால் குழம்பி போயிருக்கும் பிரதமர் திரு மோடி நடத்தை விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு தொலைக்காட்சியில் பொய்யுரை நிகழ்த்தியதாக சாடினார். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்க்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரைகளை பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக தோல்வி அடைஞ்ச பதட்டத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாக மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது என்று கூறிய முதலமைச்சர் சங்கிப்படை உள்ளே நுழைந்தால் சர்வ நாசம்தான் என எச்சரித்தார். பின்னர் இரவில் சென்னை மயிலாப்பூர், 1000 விளக்கு, தியாகராய நகர், துறைமுகம் மற்றும் திருவொற்றியூர் தொகுதிகளில் ரோட் ஷோ சென்று ஆதரவு திரட்டிய திரு ஸ்டாலின் மீனவர் ஒருவர் வீட்டில் வஞ்சரம் மீன் வறுவலை ருசித்தபடியே வாக்கு சேகரித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த கட்சி கூட அவர்களுக்கு எதிராக வாக்களித்து தோற்கடித்த வரலாறு இப்போதுதான் முதல் முறையாக நடைபெற்றிருப்பதாக அவர் கூறினார். நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 200க்கு மேல நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா தமிழ்நாடு பூரா நான் சென்று வந்து இங்க எல்லாம் உங்களை பாக்குறப்போ 200 அல்ல 234 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதான் உண்மை. அது வந்தாதான் நிச்சயமா நம்ம கண்டு பயப்படுவாங்க. இல்லாட்டினா தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிடுவாங்க. எடப்பாடி திரு பழனிசாமியின் ஆட்சியையும் திமுக ஆட்சியையும் தமிழக மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என வலியுறுத்திய திரு ஸ்டாலின், திமுக அரசு இருப்பதால் மட்டுமே வடவர் படையெடுப்பிலிருந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் பிரதமர் திரு மோடியின் ஆணவம் அடங்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஒசூரில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சருடன் பங்கேற்று பரப்புரையில் ஈடுபட்ட அவர், சமூக நீதியை நிலைநாட்டுவது, சுயமரியாதையை காப்பது போன்றவற்றில் முன்மாதிரியாக திகழும் திரு ஸ்டாலினின் சித்தாந்தத்தை கண்டு பிரதமர் திரு மோடி பயப்படுவதாக கூறினார். Don't think that you are alone. The entire country is standing behind you. Because this ideology. தமிழக தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவதற்காக சென்னை வந்துள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் திரு கெஜ்ரிவால், மோடி அரசின் சர்வாதிகார போக்கை திரு ஸ்டாலின் துணிச்சலுடன் எதிர்ப்பதாக கூறினார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி தமிழரசிக்கு ஆதரவு திரட்டிய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம், தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திரு அமித்ஷா சொல்வதை எடப்பாடி திரு பழனிசாமி அப்படியே வழிமொழிவதாக சாடினார். அமித்ஷா சொல்வதுதான் என்னுடைய பதில் என்றால் எதற்காக அதிமுக தோழர்கள் தனி கட்சி நடத்துகிறார்கள்? ஏறத்தாழ பாரதிய ஜனதா கட்சியில அடைக்கலமான கட்சி அதிமுக. இவர்களை நம்பி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது. நெல்லை பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் திரு அப்துல் வகாப்பை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் போல் வேறு எந்த மாநிலங்களிலும் கிடையாது என்றார். அரியலூர் மற்றும் திருச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன், தலித் கிறிஸ்தவர்களுக்காக திரு பழனிசாமி மற்றும் திரு விஜய் குரல் கொடுத்ததே இல்லை என்று சாடினார்.
திருமாவளவன் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கிற போராட்டங்களில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடக்கிற போராட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று வருகிறோம். ஆனால் இந்த குரலை என்றைக்காவது இந்த விஜய் அல்லது எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பார்களா? அவிநாசி திமுக வேட்பாளர் திருமதி கோகிலாமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் திமுகவின் இளம் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த தொகுதியை கேட்டு வாங்கி வந்ததாக கூறினார். திராவிட மாடலின் யூத் ஐகான் டாக்டர் கோகிலாமணி அவர்கள் நம்முடைய சமூக நீதியால் முன்னுக்கு வந்தவர். மத்திய அமைச்சரை துணிவுடன் எதிர்க்கும் புறநானூற்றுல பார்த்திருக்கோமே, அந்த மாதிரி வீரமங்கை இவர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு கிறிஸ்தவ ஆயர்கள் மற்றும் போதகர்கள் முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்த அவர்கள் தொகுதி மறுவரையறை மசோதாவை தடுத்து நிறுத்தியதற்கு பாராட்டு தெரிவித்தனர். கிறிஸ்தவர் என்பதற்காக எவரையும் ஆதரிக்காமல் கொள்கை கோட்பாடு அடிப்படையில் முடிவு எடுத்திருப்பதால் மதசார்பற்ற சக்திகளை ஆதரிப்பதாக ஆயர்கள் தெரிவித்தனர். சிறுபான்மையினரை தனிமைப்படுத்தி அழிக்க குரல் வலையை நெரிக்க அவங்க முயற்சி பண்றாங்க. எனவே உங்கள்கிட்ட வந்துட்டு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான். உங்களால மட்டும்தான் இந்த சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பிட்ட நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இது இருக்கும். எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் அந்த பில்லை அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்க டிஃபீட் பண்ணீங்களோ, அதே போல எங்களுக்கு இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லையும் டிஃபீட் பண்ணி தர அதிகமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திரையில் செய்வதையெல்லாம் தரையில் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து வாக்களிக்க கோரி மாநிலம் முழுவதும் பிரசுரம் விநியோகம் செய்ய இருப்பதாக அவர்கள் கூறினர். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கொள்கையை பாதுகாக்கும் திமுகவுக்கு இத்தேர்தலில் வாக்களிக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்காளர்களை வசீகரிக்க அன்றாட பணிகளில் உதவி செய்து வேட்பாளர்கள் ஆதரவு திரட்டி வருகின்றனர். பல்லாவரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு அனகை முருகேசனுக்கு ஜமீன் ராயப்பேட்டையில் உற்சாக வரவேற்பளித்த பெண்கள் ஏராளமானோர் மெகா சைஸ் சூலாயுதம் வழங்கி ஆதரவு தெரிவித்தனர். திருவள்ளூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு PV ரமணா குதிரை பூட்டிய சேரட் வண்டியில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எம்ஜிஆர் நகர் பகுதியில் அவருக்கு தலைப்பாகை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு PL சுந்தரம் கொண்டப்பநாயக்கன்பாளையம் கிராமத்தில் விவசாயிகளுக்கு கரும்புகளை கொடுத்து கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கும் அரசு திமுக அரசு என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரும்பு விவசாயிகளுக்கு 4500 ரூபாய் ஒரு டன்னுக்கு வழங்கியிருக்கிறார் என்பது விவசாயிகளின் பாதையேற்ற அரசு, ஒரே அரசு நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின். பரமக்குடி அதிமுக வேட்பாளர் திரு முத்தையா மெகா சைஸ் பொம்மைகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதுடன் சப்பாத்தி சுட்டு வாக்கு சேகரித்தார். ட்ரம்ஸ் இசைக்கு ஏற்றவாறு மெகா சைஸ் பொம்மைகள் நடனமாடியது வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திருமதி நாகஜோதி இருசக்கர வாகனத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. சாத்தூர் அடுத்த கட்டனார்பட்டியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் 10க்கும் மேற்பட்ட அறைகளில் நேற்று தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது பட்டாசுகளில் உராய்வு ஏற்பட்டு மூலப்பொருட்கள் வெடித்து சிதறியது. இதில் அடுத்தடுத்து இருந்த 4 அறைகள் இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கியதில் 23 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் திரு சுகபுத்ரா ஆலை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். ஒன்றும் சண்டே யூஸ்வலி ஒர்க் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மேஜர் வயலேஷன் ஒன்று. பட் வாட் ஆர் த வயலேஷன்ஸ் வில் டேக் ப்ராப்பர். நம்ம FIR ரெஜிஸ்டர் பண்ணி கேன்சலேஷனுக்கு வாட் ஆர் நெசசரி ஆக்ஷன் வில் டேக்.
மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீநாதா செய்தியாளர்களிடம் பேசுகையில், பட்டாசு ஆலை உரிமையாளரும் போர்மேன் ஆகியோரும் தலைமறைவாக உள்ளதால் அவர்களை பிடிக்க 4 சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். மாவட்டம் முழுவதும் உரிமம் இல்லாமல் இயங்கும் பட்டாசு ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெம்பக்கோட்டை பகுதியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் இவ்வளவு பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த பட்டாசு விபத்தில் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த பலர் உயிரிழந்ததால் அந்த கிராமமே பெரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. கிராமமே ரொம்ப சோகத்துல இருக்கு. நீங்க கவர்மெண்ட் அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இதனிடையே கட்டனார்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு மோடி, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஈரோடு அருகே சோலார் பேனல் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலை அடிவாரத்தில் வனத்துறை சோதனை சாவடி அமைந்துள்ளது. அங்கு வாகன சோதனை மற்றும் அப்பகுதியில் செல்லும் வாகனங்களை CCTV கேமரா மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்க மின் வசதி இல்லாததால் சூரிய மின்சக்தி மூலம் கேமரா மற்றும் கணினி இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மின்சக்திக்காக சோலார் பேனல்கள் சோதனை சாவடி அருகே சுமார் 40 அடி அகலம் மற்றும் 40 அடி நீளத்தில் அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சோலார் பேனல்களை அகற்றி அருகில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான பகுதியில் அமைக்க ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள் சோதனை சாவடியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதால் தேர்தல் முடிந்தவுடன் பாதிக்காதவாறு சோலார் பேனல் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கீழடியில் நடந்து வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் மிக சிறிய வித்தியாசமான வடிவிலான குறுகிய வாய் கொண்ட சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. இதில் ஒரு குழியில் 2.5 அடி ஆழத்தில் ஒரே இடத்தில் குவியலாக 5ற்கும் மேற்பட்ட சுடுமண் கிண்ணங்களும் அதன் அருகே சிறிய அளவிலான சுடுமண் பானைகளின் ஒரு பகுதியும் வெளிப்பட்டிருந்தது. மற்றொரு குழியில் 3.5 அடி ஆழத்தில் 2 அடுக்குகள் கொண்ட செங்கல் கட்டுமானமும் கண்டறியப்பட்டுள்ளது. கூடுதலாக 2 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் 1 அடி உயரத்தில் மிக சிறிய சுடுமண் பானை முழுமையாக கிடைத்துள்ளது. வாய்ப்பகுதி வெறும் 3 சென்டிமீட்டர் விட்டம் உள்ளதால் அதன் வயதை கார்பன் டேட்டிங் வழிமுறையால் கண்டுபிடிக்க முடியும் என கூறப்படுகிறது. இதுவரை கீழடி அகழாய்வில் இதுபோன்ற பானை கிடைக்கவில்லை என்றும் கெண்டி மூக்கு பானை, சிவப்பு நிற மூடியுடன் கூடிய பானை என அடுத்தடுத்த அகழாய்வில் கிடைத்தாலும் தற்போது தென்பட்ட பானை புதிய வடிவத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது. இது அலங்காரத்திற்காகவா அல்லது திரவ உணவுப் பொருட்களை ஊற்றி வைக்க பயன்படுத்தப்பட்டதா என்று ஆய்வு நடைபெற்று வருகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க ஈரான் மறுத்தால் அந்நாட்டின் ஒவ்வொரு மின் உற்பத்தி மையமும் பாலமும் தகர்த்து தரைமட்டமாக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மணிப்பூரில் 2 குழந்தைகள் உள்பட 5 பேர் பலியானதற்கு நீதி கேட்டு ஏராளமானோர் நடத்திய தீப்பந்த பேரணியால் அங்கு பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் சங்கிப்படையை நுழைய அனுமதித்தால் மாநிலம் சர்வநாசமாகிவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.